Hi guys, this is Jagan from 7 Cents. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பை அண்ட் செல்ஸ் எங்கே போகலாம் நான் எங்கே வந்து பிளான் பண்ணுறேன் என்னோடய ஐடியா என்ன அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் யாரையும் பை செல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு புஷும் பண்ணலை. நீங்கள் வந்து எந்த ஒரு டெசிஷனும் எடுத்துட்டு நான் சொல்கிறத வச்சுட்டு எந்த ஒரு டெசிஷனும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறது தப்பு. உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் இல்லைனா உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ, பை சொல்லுதுன்னா பை, செல் சொல்லுதுன்னா செல், உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாஸும் ஆகலாம், ப்ராஃபிட்டும் ஆகலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்கிறத வச்சுன்னு நீங்கள் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளில் இருக்குது. 2999ல் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணுறன்னு விருப்பம் இருந்தால் என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EURUSD என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் EURUSD செல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிட்டா செல் ஆகிடும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து அதே மாதிரியே நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ஓவராலாக நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து எங்கே போக போகுது, நம்ம என்ன பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓவராலாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும். ஓகேங்களா? மார்க்கெட் ஓவராலாக சோச்சு பிஓஎஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. என்ன டைம் ஃப்ரேம்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன், அந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்டு வந்து டவுன் இருக்குது, ட்ரெண்டு வந்து டவுனில் இருக்குது. 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஹவர் டவுன் போட்டுங்க. 15 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்ட்னா டவுனு, இல்லைனா அப் ட்ரெண்டுனா அப் ட்ரெண்டுன்னு போட்டுங்க. 5 மினிட் ஒரு அப் ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், அப்புன்னு போட்டுங்க. எந்த இதில் ரியாக்ட் பண்ணியிருக்கான், எந்த சப்ளையில் ரியாக்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக எந்த சப்ளை கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதையும் வந்து போட்டுங்க. டெய்லி சப்ளை கண்ட்ரோலில் இருக்குது, 4 ஹவர் டவுனில் இருக்குது, 15 மினிட்ஸ் டவுனில் இருக்குது, 5 மினிட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை சும்மா நோட் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் அப்படி இந்த சார்ட்லேயே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதில் என்ன சொல்லுதோ இதை வச்சு என்ன ரூல் கிரியேட் ஆகுதோ அதைத்தான் நீங்கள் வந்து பையோ செல்ல போகணும். நீங்கள் இங்கே ஏதோ பிரேக் ஆகிருக்கு, ஐயோ இங்கே ஒரு பெரிய கேண்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பையோ செல்ல போகக்கூடாது. ஸோ டெய்லி சப்ளை கண்ட்ரோலில் இருக்குது, 4 ஹவர் டவுனில் இருக்குது, 15 மினிட்ஸு டவுனில் இருக்குது. அப்போ 5 மினிட் மட்டும் ஏன் அப்பில் இருக்குது? அப்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிடிச்சிக்கங்க. டெய்லி சப்ளை வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை கண்ட்ரோலில் இருக்குது. 4 ஹவர் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 15 மினிட்ஸும் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 5 மினிட்டு இந்த இடத்துல அப்பில் இருக்குது. இது ஏன்டா அப்பாச்சு அப்படின்றத கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்கணும். ஏன் அப்பாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டில் வந்து மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து 5 மினிட்டில் அப் ட்ரெண்டு போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போது 5 மினிட் அப் ட்ரெண்டில் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம், அப்போ 5 மினிட்டோட டிமாண்ட்லேருந்து பை அடிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே ரூலை நீங்கள் இங்கே இந்த இடத்துல நோட் பண்ணிட்டீங்க. டெய்லி சப்ளை கண்ட்ரோல், 4 ஹவர் டவுனு, 15 மினிட்ஸ் டவுனு, 5 மினிட் அப்பு. அப்போது 5 மினிட் அப் அடித்தா 5 மினிட் அப் ட்ரெண்ட் போகும்போது நம்ம பை அடித்தா எங்கே நம்ம டிபி புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான ஹையில் புக் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர் இந்த 5 மினிட் 15 மினிட்டோட ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டவுனில் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம இப்போது பை போகிறது கவுண்டர் ட்ரேடு. ஓகேங்களா? அப்படின்றப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையிலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு 1:10 1:3 1:6 உங்களுக்கு பிடிச்ச டிபியில் வந்து எக்ஸிட் ஆகும். நீங்கள் 1:100,000 கூட வைக்கலாம். ஆனால் பிரேக் ஈவனாக ரொம்ப சீக்கிரமாக மூவ் பண்ணி வச்சிடணும். அதுதான் வந்து சேஃபர் சைடு.
ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு, நீங்க பையர்ஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா, அது ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி ஓகே. ஆம். சப்ளை மட்டும் சொல்லிடலாம். அவ்வளோதான் வேற ஒண்ணுமே இல்ல. மார்க்கெட் வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல மிட்டிகேஷன் பண்ணிட்டு, மார்க்கெட்ட நல்ல ஒரு டவுன் வந்து குடுத்துட்டான். ஸோ, நமக்கு வந்து ஒரு ஃபிளிப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, அந்த ஃபிளிப் எதனால கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஃபிளிப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, அந்த ஃபிளிப்ப மார்க்கெட் பிரேக் பண்ணி மேல போகுது அப்படின்னா, நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டெசிஷனல் பிளாக் வந்து இருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்பும். ஏன்னா, இன்டியூஸ்மென்ட் இருக்கு இந்த இடத்துல. ஸோ, இங்கேருந்து மார்க்கெட் திரும்பும். இங்கேருந்து நம்ம செல் ட்ரை பண்ணலாம். அப்படி ஓவராலா இந்த இடத்துலயும் மார்க்கெட் திரும்பாம மேலேயே போயிருச்சு. கன்ஃபர்மேஷனே நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போப்போறோம். ஃபிளிப்பா இருந்தாலும் சரி, இங்க இங்க இருக்கக்கூடிய பிளாக்கா இருந்தாலும் சரி, இல்லன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பிளாக்கா இருந்தாலும் சரி. கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போகப்போறோம். ஸோ, ஒருவேளை இந்த டெசிஷன்ல கன்ஃபர்மேஷன் குடுக்கலன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? செல் பண்ண போறோம். ஓகேங்களா? மார்க்கெட் இங்க இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா, செல் பண்ண போறோம். ஓகேங்களா? என்ன டைம் ஃப்ரேம்ல 4 ஹவர்ல. இப்போ மார்க்கெட் இங்க வரப்போகுதுல்ல. நமக்கு தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட் இங்க ஃபிளிப்புக்கோ, இல்ல இங்க டெசிஷனலுக்கோ, இல்ல மேல இருக்கக்கூடிய அந்த மஸ்ட்ன்னு போட்டிருக்கேன்ல, இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்க்கோ மார்க்கெட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்றோம்? கீழ ஒரு டிமாண்ட் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ 2 டிமாண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலா. இது ஒரு டிமாண்டும், தென் கீழ இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டும் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஹைலி பவர்ன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா அந்த வீடியோன்றது வந்து 1 1/2 ஹவர் வீடியோ. அது என்னன்னு தெரியல. ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு கரன்சி பேரும் நம்ம எங்க என்ட்ரி போலாம் அப்படின்றத அவங்களுக்கு சொன்னேன். ஸோ அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரெக்கார்டிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. அத நான் கவனிக்கல. ஸோ 20 மினிட்ஸ் எடுத்தோமே, அதையே நம்ம சும்மா போட்டுறலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். இனிமே வந்து ரெக்கார்டிங் பெருசா இருந்தா நான் அப்ளை பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்வீப் பண்ண கேண்டில் வந்து ஏன் வேலிடுன்னு அவங்களுக்கு நான் சொன்னேன். அது ரெக்கார்ட் பெரிய ஒரு டாபிக் மாரி சொன்னேன். அது ரெக்கார்ட் ஆகல. ஸோ நோ இஷ்யூ. இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்வீப் ஓகேங்களா? இந்த ஸ்வீப்லேருந்து பை ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்வீப்ல பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 15 மினிட்ஸ்ல அந்த ஸ்வீப்புக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 15 மினிட்ஸ்ல ஒரு டிமாண்ட் வந்து நமக்கு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 15 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இப்போ கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் இப்போ 15 மினிட்ஸ்ல இருக்கிற டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? மார்க்கெட் இங்க மிட்டிகேஷன் பண்ணுச்சு. இந்த இடத்துல மிட்டிகேஷன் பண்ணிட்டு, நல்லா போயிட்டு இந்த ஹைய இன்னும் நமக்கு வந்து பிரேக் ஆகல. 15 மினிட்ஸோட ஹை பிரேக் ஆகல. ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல ஹை பிரேக் ஆயிருக்கான்னு பார்த்தா, அதுவும் ஹை பிரேக் ஆகல. ஸோ இத வந்து ஹையா எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஸ்ட்ராங் கிடையாது. இத ஹையா எடுக்கிறோம்னா, இது ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா, மார்க்கெட் இங்க வரலும் பிக் விட்டுட்டு, இங்க வரலும் ஹை குடுத்திருக்கு. அப்போ லோ இதுதான், ஹை இது. ஓகேங்களா? அப்ப இங்க ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து இது வந்து நம்ம ஒரு பிஓஎஸ்ஸா எடுத்துக்கலாம். ஸோ அது பிஓஎஸ். அப்போ ஹைன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மேல இருக்குல்ல, இதுதான் வந்து ஹை. ஸோ நம்ம என்ன பண்றோம்? 15 மினிட்ஸ்ல இந்த மாரி ஸ்ட்ரக்சர வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ச் நடக்கணும். இந்த லிக்விடிட்டிலாம் ஹண்ட் பண்ணணும். அப்ப கீழ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பிளாக் நமக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ஆகும். ஸோ டிசிஷனல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிசிஷனல் ஓபி, டிசிஷனல் ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு. ஸோ இந்த டிசிஷனல் ஆர்டர் பிளாக் மேல என்னென்ன லிக்விடிட்டி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஏஷியன் லிக்விடிட்டி, லண்டன் லிக்விடிட்டி, ஏஷியனோட லோவையும் லண்டனோட லோவையும் நியூயார்க் என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். எடுத்துட்டு இப்போ லண்டனோட ஹையை எடுக்காம நின்றுகிட்டு இருக்கான் இந்த இடத்துல. அப்புறம் ஏஷியனோ இல்லை நியூயார்க்கோ, சரி, ஏஷியனோ லண்டனோ நியூயார்க்கோ எதை எடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் இந்த டிமாண்ட் வேலிட் ஆயிரும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் ஹைலி வேலிட் ஆயிரும்.
ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பை ட்ரை பண்ணுறது எவ்வளோ தூரம் பை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளிப் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளிப் சப்ளை. ஸோ அந்த ஃப்ளிப் வரலும் நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம். நம்ம என்டர் ஆகக்கூடிய டைம் ஃப்ரேம் 5 மினிட் ஓகேங்களா? 15 மினிட்ஸில் ரீஃபண்ட் பண்ணி 5 மினிட்ல நம்ம என்டர் ஆகுறோம். 5 மினிட்ல என்டர் ஆயிட்டு நமக்கு இந்த 4 ஹவர்னுடைய ஃப்ளிப் ஜோனுக்கு நம்ம டிபியை வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பிகினரா இருக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல இன்கேஸ் பை போறீங்க அப்படின்னா, அதாவது 15 மினிட்ஸில இல்ல 5 மினிட்ல இந்த இடத்துல பை போறீங்க அப்படின்னா, உங்களோட டிபியை இந்த ஹைல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓவராலா டிபி உடனே எக்ஸிட் ஆயிட்டு வெளிய வந்துருங்க. சரிங்களா? அப்போ ஃப்ளிப் என்ட்ரி வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் செல்லுக்கு குடுக்குதுன்னா, செல்லு வந்து அடிக்கலாம் கீழ. எங்க அடிக்கலாம்னா, இங்க டிமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளிப்பு ரியாக்ட் பண்ணாம மார்க்கெட் இங்க போயிட்டான்னா, இங்க கன்ஃபர்மேஷன் பாருங்க. கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் அடிங்க. ஸோ அதையும் ரியாக்ட் பண்ணாம இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டான்னா, மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழ இங்க இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி வந்து ஹிட் பண்ணலாம். ஏன்னா ஓவராலா EURUSDன்றது செல் ட்ரெண்டுக்கு போயிருச்சு. ஓகேங்களா? EURUSD செல் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. ஸோ நீங்க 4 ஹவர்ல இந்த இடத்துல செல் அடிச்சிட்டீங்க, செல்ல புடிச்சிட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து நல்லா ஹோல்டு பண்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா 4 ஹவர்ல நீங்க 4 ஹவர்னுடைய எக்ஸ்ட்ரீமோ இல்ல டிசிஷனலோ நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்கன்னா, ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? இதுல இன்னொரு அட்வைஸ், இந்த ஃப்ளிப் என்ட்ரில செல் போறீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸான லோ சேம் டைம் ஃப்ரேம்ல, அதாவது 15 மினிட்ஸ்ல நீங்க என்டர் ஆகுதுன்னா, 15 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய லோக்கு கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட் இங்க வந்து என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, சேம் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய லோக்கு கீழ இருக்கிற ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ல டிபி வந்து புக் பண்ணுங்க. சரிங்களா? அது எங் எ எ எந்த இடத்துல புக் பண்ணணும்னா, டிசிஷனல்ஸ் அதாவது ஃப்ளிப்பு, டிசிஷனல் இந்த இடத்துல போம்போது மட்டும் அந்த மாரி பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு போம்போது அப்படி பண்ண தேவையில்ல. நீங்க ப்ரீவியஸ் லோ வரைக்கும் அடிக்க வேண்டாம். இங்க ப்ரீவியஸா இருக்கக்கூடிய சேம் டைம் ஃப்ரேம் டிமாண்ட் வரைக்கும் நீங்க டிபிய ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆ மார்க்கெட் வந்து இங்கேருந்து எடுத்து நம்ம இந்த லோ வரைக்கும் அடிக்க வேண்டாம். நம்ம இங்க ப்ரீவியஸா உங்களுக்கு டிமாண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல. அந்த ஸ்விங்கில ஒரு டிமாண்டு, இல்லன்னா கொஞ்சம் மேல டிமாண்ட் இருக்கும்ல, அதை எடுத்து அந்த இடத்துல டிபி வந்து செட் பண்ணிக்கலாம். அதை எடுத்து இங்கேருந்து இங்க வரைக்கும் டிபி வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. EURUSD சார்ட் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இனிமே வந்து க்ரூடும் அப்புறமா சில்வரும் வந்து அனலைஸ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? க்ரூடில் நான் பண்ணது கிடையாது ட்ரேடு, சில்வர்லேயும் நான் ட்ரேட் பண்ணது கிடையாது. ஸோ அதோட அந்த அந்த சார்ட்டோட சென்டிமெண்ட் எனக்கு தெரியாது. ஸோ அப்படி க்ரூடும் சில்வரும் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தம்ஸ் அப் கொடுங்க. நான் அதை வந்து ஒரு 1 வீக்கில் அந்த சார்ட்டோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு 1 வீக் கூட இருந்து ட்ரேட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து பை ஆக போதா, செல் ஆக போதா, என்ன பண்ணலாம், என்ன ஐடியா அப்படின்றத வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பண்ணலாம் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு மார்னிங் 4:30க்கு என்னோடய வீடியோ வந்து அப்லோட் ஆகும். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸும் இருக்குது. பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.